மக்களே, நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு சட்டப்பேரவையினுடைய முதல் நாள். விஜயினுடைய தலைமையிலான அமைச்சரவையினுடைய அந்த விஜய் முதல்வராக தேர்வான பிறகு நடக்கிற முதல் சட்டமன்ற நடவடிக்கை இன்று தொடங்கியது. தற்காலிக சபாநாயகராக நியமித்திருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதாவது விஜய் உட்பட அனைவருமே எம்எல்ஏக்களாக பதவியேற்கணும். எம்எல்ஏக்கள் பதவியேற்ற பிறகுதான் அவை நடவடிக்கை தொடங்கும். அவை நடவடிக்கையில் முக்கியமான இன்னொரு பங்கு என்னென்னா, இப்போ தற்காலிக சபா சோழவந்தானுடைய எம்எல்ஏவை தான் நியமிச்சிருக்காங்க. அவர் தற்காலிகம். நிரந்தர சபாநாயகராக ஒருத்தரை தேர்வு செய்யணும். அப்போ தான் ஃப்ளோரில் அனைத்து எம்எல்ஏக்களும் இருக்கணும். ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வேற ஏதாவது ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அங்கேயே ஆளுங்கட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு 120 எம்எல்ஏக்களோடு சேர்ந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாக்களித்தால் அவர்கள் யாரை கொண்டு வருவார்களோ அவர் வெற்றி பெறுவார்கள். இன்றைக்கு முதல் நாள் எல்லா எம்எல்ஏக்களும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புரோட்டோகால் படி முதலமைச்சராக தேர்வாகி இருக்கிற நம்ம விஜய் முதல்ல பதவியேற்றுக்கிட்டாரு. அவர் வழக்கம் போல் நேற்றைக்கு என்ன உடை அலங்காரத்தில் இருந்தாலும் அதே உடை அலங்காரம் கோட்டு சூட்டர் தான் வந்திருந்தார். இனிமே அவரை நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா பிரான்ஸ் நாட்டு பாராளுமன்றம் அல்லது அமெரிக்க ட்ரம்ப் அந்த மாதிரியான அந்த மேல்நாட்டு மேற்கத்திய உடையோடு தான் அவர் வருகிறார். தமிழருடைய பாரம்பரியம் காணாமல் போயிடுச்சு. வேட்டி சட்டை இல்லை. உடனே இது ஒரு விமர்சனம்னு நினைக்காதீங்க. மாற்றத்தை சொல்கிறேன் நான். ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கார் இல்லையா? நிறைய மாற்றங்கள்ல இது ஒரு மாற்றம். இன்றைக்கு சுவாரஸ்யமான ருசிகர சம்பவங்கள் நிறைய சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கும்போது நிறைய சம்பவங்களை பார்க்க முடிந்தது. கடுமையாக நேர் எதிராக மோதிக்கொண்டவர்கள் திமுகவும் தவேகாவும். அதிமுக அப்பப்போ இடையில குறுக பிரேக்கில் சைக்கிள் ஓடிட்டு இருந்துச்சு. திமுக மீது தான் கடுமையான விமர்சனத்தை விஜய் அவர்கள் வைத்தார். திமுக தீய சக்தின்னு கடுமையாக விமர்சித்தார். அது இந்த பதவியேற்பிலும் அது தெரிஞ்சுது. நேற்று முதல்வராக பதவியேற்கும் போதே மீண்டும் திமுகவை தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து பல லட்சம் கோடியை கடன் வச்சுட்டு தொடச்சி விட்டுருக்கா நான் காலியாக்கிட்டு போயிடுச்சுன்னு அவர் சொன்ன விஜய் அவர்கள் பேசின பேச்சினுடைய அடுத்த செகண்ட் 10 நிமிஷத்துக்குள்ளாகவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றி வாழ்த்துன்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணிட்டார். தம்பி, காசெல்லாம் இருக்குப்பா, உனக்கு மனசு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவம் வாய்ந்த அந்த அரசியல் மூலமாக எதிர்வினை ஆற்றிவிட்டார். அப்போவே அரசியல் தகன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு பதவியேற்பிலும் அது கண்கூடாக பார்க்க முடிந்தது. விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு படிப்படியாக ஒருத்தராக பதவியேற்றுக்கிறாங்க. புரோட்டோகால் படி அமைச்சர்கள் பதவியேற்றுக்கணும். அப்படி அமைச்சர்கள் பதவியேற்றுக்கும் போது பெண் அமைச்சராக கீர்த்தனா அவர்களை தாவேகா சார்பில் நியமிச்சிருக்காங்க. அந்த அம்மா பதவியேற்க வரும்போது திரும்பி போயிட்டாங்க. பதவியேற்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த அம்மா வெற்றி சான்றிதழ் கொண்டு வரல. அதனால அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் தாவேகாவை சேர்ந்த ஒரு 2 எம்எல்ஏக்கள். ஒன்று பல்லாவரம் எம்எல்ஏ காமாட்சி, இன்னொரு பக்கம் தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார். அவர் இந்த ஊரில் கில்லி சரத் அப்படின்வாங்க. அவரும் எம்எல்ஏ வெற்றி பெற்றார். காமாட்சின்றது பல்லாவரத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களும் அவைக்கு வரும்போது அந்த குறிப்பிட்ட சான்றிதழை கொண்டு வரவில்லை. அதனால அவங்களாலும் பதவியேற்க முடியல. இதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த உஷாராணி ஒருத்தவங்க, அவங்களும் அந்த சான்றிதழை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டாங்க. வெற்றி பெற்ற சான்றிதழை எடுத்துட்டு வராமல் அவர்களுக்குரிய சான்றிதழ், நான் எம்எல்ஏ அப்படின்ற அடையாளத்துக்காக இருக்கிற ஒரு சான்றிதழை கொண்டு வந்துட்டாங்க. அதையும் மறுத்து விட்டு நீங்கள் அந்த சான்றிதழ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவைக்கு வந்த சிவி சண்முகம், அவர் அதிமுகவை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சர். இப்போ எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவா பதவியேற்க வேண்டியவர் அவைக்கு வந்துட்டார். கரெக்டாக தனியாக தான் வந்தார். ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்க ஆய்வுனாங்க, அதிமுக பெரிய பிளவுன்றாங்க, தனி வீடியோன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வந்தார், தனியாளாக வந்தார், கையில் ஒரு சான்றிதழோடு வந்தார். அவர் ஒரு 20 நிமிஷம் கூட இருக்காது. அவர் பெயரை சொல்லி அழைக்கிறார். ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சர்னால புரோட்டோகால் படி முதல்வர், அமைச்சர்கள், அப்புறம் முன்னாள் முதல்வர், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த வரிசையில் சிவி சண்முகம் சொல்லி கோர்ட்டில் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இவரை காணோம். ஏன்னா வந்தவர் எங்கே போனார் தெரியல, காணோம். அவர் பதவியேற்கவில்லை. அவர் திரும்பி கிளம்பி போயிட்டாரு. இப்படி பல சுவாரஸ்யங்கள் நடந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் யார் பதவியேற்க வந்தாலும் ஒரு சிலருக்கு அவர் வணக்கம் வச்சா திருப்பி வணக்கம் வச்சார். ஒரு சிலர் கண்டுக்கவே இல்லை. இப்போ எடப்பாடி வரும்போது எடப்பாடி வணக்கம் வைக்கிறார். ஆனால் விஜய் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வணக்கமே திருப்பி பதில் வணக்கம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வரும்போது ஓபிஎஸ்ஐ அவர் கவனிக்கவில்லை. ஓபிஎஸ் கவனிக்கல. நல்லா நான் பேசுறதை புரிஞ்சு. ஓபிஎஸ் கவனிக்கல. ஆனால் ஓபிஎஸ் வரும்போது தன்னிச்சையாகவே ஓபிஎஸ்க்கு
முதலமைச்சராக இருக்கிற விஜய் வணக்கம் வைத்து விட்டார். அதை கவனிக்கல அவர். மீண்டும் ஓபிஎஸ் அவரை பார்த்து வணக்கம் வைக்கிறார். அப்ப பதிலுக்கு மறுபடியும் ஒரு வணக்கம். 2 முறை ஓபிஎஸ்க்கு வணக்கம் வைத்தவர் விஜய். அப்புறம் திரும்பி விஜய் வணக்கம் வைத்த பிறகு திரும்பி இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஓபிஎஸ் வணக்கம் வைத்து விட்டு பதவியேற்று விட்டு வந்துட்டாரு. இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, முதல் நம்ம ஆனந்த் விஜய்க்கு அடுத்த இடத்துல 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர் ஆனந்த். அப்புறம் ஆதவ் அர்ஜுனா. 4ஆம் இடம் நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் கொடுத்துருக்கு. அடுத்த இடத்துல செங்கோட்டையன் இருக்காரு. ஒருத்தர் ஆனந்தெல்லாம் பதவியேற்கும் போது செங்கோட்டையன் நம்ம ஆதவ் பதவியேற்கும் போது அருண்ராஜ் பதவியேற்கும் போதெல்லாம் பெரிய ரியாக்ஷன் எதுவும் இல்லை. அவங்க வணக்கம் போட்டாங்க, ஒரு வணக்கம் போட்டார், அவ்வளவுதான். ஆனால் செங்கோட்டையன் பதவியேற்பதற்காக செங்கோட்டையன் பேரை அறிவித்த உடனே செங்கோட்டையன் எந்திரிச்ச உடனே இவரும் எந்திரிச்சு விட்டார். எழுந்து நின்று வெளியில வரும்போதே அவர் எழுந்து நின்று கை குலுக்கி விட்டு அவர் போய் பதவி ஏற்றுக்கிட்டாரு. மீண்டும் பதவியேற்ற பிறகு திரும்பும் போதும் அவர் இருக்கையை விட்டு சிஎம் விஜய் அவர்கள் எழுந்து நின்று செங்கோட்டையனுக்கு வணக்கம் வைத்தது அங்க அவையிலேயே எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்தியது. அப்ப செங்கோட்டையனுக்கு மரியாதை இல்லை, செங்கோட்டையனை ஓரம் கட்டிட்டாரு, செங்கோட்டையனுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கல விஜய்னு பேசப்பட்ட விஷயங்கள்ல அவையில் அவர் நடந்து கொண்ட விஷயம், அவரோடு ஒன்னாவே கூடவே பயணித்த ஆனந்துக்கு அவர் எந்திரிச்சு நிக்கல, ஆதவுக்கு எந்திரிச்சு நிக்கல, அருண்ராஜுக்கு எந்திரிச்சு யாருக்குமே எந்திரிச்சு நிற்காதவர் செங்கோட்டையன் வரும்போதும் எந்திரித்தார். பதவியேற்றுக் கொண்டு திரும்பும் போதும் எழுந்து நின்று அவருக்கு கை குலுக்கி வாழ்த்தை பெற்றுக்கொண்டால் வாழ்த்து தெரிவித்தார். இது ஒரு புதிய விஷயமாக, சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுச்சு. அதுக்கப்புறம் தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா பதவியேற்க வந்தாங்க. அவங்க பதவியேற்க வரும்போது அவர் வணக்கம் வச்சாங்க, பதவியேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்றுக் கொண்ட பிறகு வாழ்த்துக்கள்னு சொல்லி திரும்பும் போது நம்ம சிஎம் விஜய் எழுந்து நின்று விட்டார். 2 முறை அவர் அவையில 2 பேருக்காக எழுந்துட்டாங்க. ஒன்று செங்கோட்டையனுக்காக, இன்னொன்று பிரேமலதா விஜயகாந்துக்காக எழுந்து நின்று ஒரு சில நொடிகள் அவர் 2 பேரும் வாழ்த்தை பரிமாறிக்கொண்டார்கள். அப்புறம் பிரேமலதா அவர்கள் கடந்து போயிட்டாங்க. இங்க கவனிக்காமல், கண்டுக்காம, பார்க்காம, தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்காமல் கடந்து போனது யார் அப்படின்னு சொன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின். எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவாக பதவியேற்க வராரு. சிஎம் விஜய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு மரியாதை கூட, மருந்துக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் திரும்பி அவருக்கு வணக்கம் வைக்கல, அவரும் இவரை திரும்பி பார்க்கல. அப்படியே வந்தார், பதவியேற்றுக் கொண்டார், திரும்பி வந்து விட்டார். அவர் எந்திரிக்கும் போது மட்டும் அவருடைய திமுகவை சேர்ந்த 60 எம்எல்ஏக்களும் மேஜையை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இந்த நடைமுறை என்பது திமுகவுக்கு ரொம்ப பழகிய விஷயம். இப்போ அங்கே அவையில் ஒருத்தர் அவங்க பேச ஆரம்பித்தாலோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆரம்பித்தாலோ, பட்ஜெட் படிக்க ஆரம்பித்தாலோ மேஜையை தட்டி ஆரவாரம் பண்ணுறது அவர்கள் வழக்கமான விஷயம். தாவேக்காவை சேர்ந்தவர்கள்லாம் புதியவர்கள், நிறைய பேர், கிட்டத்தட்ட 90% புதியவர்கள் தான். அவங்களுக்கு கவுன்சிலர் பதவியே என்னன்னே தெரியாது. குருவி உட்கார பணமழை உழுந்த கதை அவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. எம்எல்ஏ ஆன பிறகு அங்கே அவையில் என்ன நடந்தது, ஏன்னா அவங்க நீங்க வெளியில பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. வெளியில நிறைய பேசியிருப்பாங்க, வெளியில மைக்க பிடிச்சிருப்பாங்க, கண்ணாப்படன் கத்திருப்பாங்க, திட்டிருப்பாங்க, என்னென்னமோ பேசியிருப்பாங்க, ஒருமையிலலாம் பேசியிருப்பாங்க. ஆனா அவைக்குள்ள அப்படிலாம் பேச முடியாது. அவைக்கு என்பது ஒரு மரபு இருக்கிறது, ஒரு மாண்பு இருக்கிறது. வார்த்தைகளை அளந்து பேசணும், ரொம்ப தெளிவாக பேசணும். யாராக இருந்தாலும் பேரவைத் தலைவர் அவர்களேன்னு பேரவைத் தலைவருக்கு அட்ரஸ் பண்ணிட்டு தான் பேச முடியும். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் வாயிலாக முதலமைச்சர்கிட்ட நான் இந்த விஷயத்தை கேட்க விரும்புகிறேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நேரம் எடுத்தவுடனே மிஸ்டர் விஜய் அல்லது சிஎம் முதல்வர் விஜய் அவர்களெல்லாம் கேட்க முடியாது. பேரவைத் தலைவர் வாயிலாக தான் நீங்கள் இங்கே இவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தாலோ அல்லது எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டினாலோ பேரவைத் தலைவர் வாயிலாக இதை எதிர்கட்சி தலைவருக்கு தெரிய விரும்புகிறேன்னு தான் விஜய் சொல்ல முடியும். நேராக எடுத்தவுடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களெல்லாம் பேச முடியாது. இது அங்கே நடைமுறையில் இருக்குது. இது திமுகவை அதிமுகவை சேர்ந்த பலருக்கு இந்த நடைமுறை பழக்கம். பட் தாவேக்காவுக்கு இது தெரியாது. இப்போ அதில் ஒரு சிலர் தான், இப்போ செங்கோட்டையன் இருக்காரு, ஜேசிடி பிரபாகரன் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான். குச்சியானது பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு கொஞ்ச காலம் எம்எல்ஏவாக, மற்ற யாருக்குமே கிடையாது அந்த அனுபவம். அப்போ நிறைய அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இது இந்த முதல் நாள் இந்த சுவாரஸ்யங்கள் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பல ஷாக்கிங் விஷயங்களும் நடந்தது. இப்போ சிவி சண்முகம் பதவியேற்க வந்தார். பதவியேற்க வரும்போது அவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிட்டாரு சொன்னல. அது மாதிரி தாவேக்காவை சேர்ந்த நம்ம அமைச்சர் கீர்த்தனா, அப்புறம் அந்த அவை அப்போ அவங்க பதவி ஏற்றுக்கல. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு தான் இப்போ பேசவே ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால ஏன் பதவி ஏற்றுக்க முடியல அவங்களால, அப்புறம் ஏன் எப்படி பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா,
இங்க வந்து எம்எல்ஏக்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு எல்லா எம்எல்ஏக்களும் 2 கலர்ல சான்றிதழ்கள் வழங்கப்படுச்சு. ஒன்று வந்து பிங்க் கலர்ல ஒரு சான்றிதழும், கிரீன் கலர்ல, இப்போ நீங்க லீகல் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, பச்சை கலர்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு சான்றிதழும் கொடுக்கப்பட்டுச்சு. பதவியேற்க வருகிற எல்லா எம்எல்ஏக்களும் அந்த கிரீன் கலர்ல இருக்கிற சான்றிதழை கொண்டு வந்து அங்க பதவி ஏற்கும் போது அங்க அந்த செயலாளர்கிட்ட கொடுக்கணும், சட்டசபை செயலாளர்கிட்ட கொடுக்கணும். அதை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தான் பதவி ஏற்கவே அனுமதிப்பாங்க. நீங்க அமைச்சரா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, முதல்வரே இருந்தாலும் சரி, அந்த சான்றிதழ் இல்லைன்னா நீங்க எம்எல்ஏவா பதவி ஏற்க முடியாது. எம்எல்ஏவாக நீங்க பதவி ஏற்கலைன்னா நீங்க சட்டமன்றத்தில் நீங்க வந்து எம்எல்ஏவாக இருக்க முடியாது. வாக்கெடுப்பு நடந்தா ஓட்டு போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மை என்பது தாவேக்காக்கு மிக முக்கியமான மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருக்கப்ப. அவங்க வந்து பெரும்பான்மை என்பது வெளியிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்த கட்சிகள்கிட்ட இருந்து அவங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆக தாவேக்கா பெரும்பான்மை இல்லாம அது மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இருக்கு. அப்போ ஒரு ஓட்டும் ஒரு எம்எல்ஏவும் தாவேக்காக்கு மிக முக்கியம். ஒரு அமைச்சரே இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அமைச்சரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி தான் பணமழம் காக்கா உட்கார பணமழம் உழுந்த கடையா அந்த அம்மா வந்து திடீர்னு எம்எல்ஏ ஆனாங்க, திடீர்னு அமைச்சரும் ஆயிட்டாங்க. இந்தியிலாம் பேசி எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தார்கள். ஒரு பக்கம் கவனம் ஈர்த்தாலும் ஒரு பக்கம் கடும் கண்டனத்துக்கு உள்ளானாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்தி பேசுவது தப்பு இல்லை, இந்தியை திணிக்க கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஓகே, எனிவே அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ அவர்களே வந்து மறந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சவங்களே வந்து அந்த விஷயத்த செய்வாங்களா? அவங்க தெரியாம வந்துட்டாங்க. இப்போ இன்னொன்று ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ சிவி சண்முகம் திடீர்னு காணாம போயிட்டாருனாங்கல்ல, நீங்க அந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அவைக்கு வரும்போது வெளியில எல்லா கேமராக்களும் அவர் தனியா வரும்போது படம் பிடிக்கிறாங்க. அவர் கையில மடித்து வைக்கப்பட்ட பிங்க் கலர் சர்டிபிகேட்டை தான் கொண்டு வந்திருக்கார். பிங்க் கலர் சர்டிபிகேட் என்பது என்ன தெரியுமா? அது வந்து அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு சான்றிதழ். அவர் எம்எல்ஏ அப்படின்றதுக்கான அடையாளம் அது. ஆனால் அந்த கிரீன் கலர் சான்றிதழ் தான் சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட கொடுக்க வேண்டிய சான்றிதழ். அது கொடுத்தாதான் நீங்க எம்எல்ஏ ஆக முடியும். இதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாரு. உள்ள நடைமுறை அவருக்கு தெரியும். அமைச்சராக இருந்தவர் அவசரத்துல வரும்போது பிங்க் எடுத்துட்டு வந்துட்டார். அதனால பார்த்தாரு, ஆகா நம்ம பேரை கூப்பிடும் போது போனா நம்ம ரொம்ப அசிங்கமாயிரும், தப்பாயிடும். அதனால நம்ம சைலண்டா கிளம்பி போய் எடுத்துட்டு வந்து நம்ம பதவி ஏற்றுக்கலாம். ஏன்னா உடனே அப்பவே பேர் கூப்பிடும் போதே உங்க பதவி ஏற்றுக்கலாம்னா உங்க பதவி செல்லாதுலாம் சொல்ல முடியாது. எப்போனா பதவி ஏற்றுக்கலாங்க. ஏன்னா வந்து கவர்னர் அவர்கள் 13 தேதி வரைக்கும் அவருக்கு வந்து கெடு விதிச்சிருக்கிறார். 13ஆம் தேதிக்குள்ள உங்க சட்டசபையில நீங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு. இதுக்கு இடையிலேயே இவர் மாதிரி ஒரு 8 பேர் இன்னைக்கு வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர், அதிமுக சேர்ந்த சிவி சண்முகம், அப்புறம் வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்கள், ஒரு அமைச்சர் உட்பட 8 பேர் சான்றிதழ் கொண்டு வராதனால பதவி ஏற்றுக்க முடியல. இதுக்கு இடையிலேயே கீர்த்தனா மறுபடியும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அமைச்சர் உஷாராணின்னு சொல்லப்படுகிற அதிமுகவை சேர்ந்தவர். அவங்களுடைய தொகுதியில இருந்து வச்சிருக்காங்களா இல்ல ரூம்ல வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர்கள் மீண்டும் கொண்டு வந்தால் அவங்க வந்து சட்டசபைக்குள்ள பதவி ஏற்றுக்க முடியலன்னா கூட சட்டசபை செயலாளர் முன்பாக சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் இருக்கிற சோழவந்தாள் எம்எல்ஏ அவர் முன்பாகவும் அவங்க வந்து பதவி ஏற்றுக்க முடியும். அது வந்து மரபு, சட்டத்தில் அது இடம் இருக்கு. ஆக மட்டும் இன்றைக்கு முழுமைக்கும் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு மட்டும்தான் நடக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரிய சுவாரஸ்யங்களோ பெரிய திருப்பங்களோ நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இனிவே இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு? முதல் நாளே எல்லாம் பதவியேற்போடு முடிந்து விட்டது. பல பேர் வணக்கம், பல பேருக்கு வந்து வாழ்த்து, பல பேருக்கு மரியாதை, பல பேருக்கு வந்து சிரித்த முகத்தோட விஷயம். எதிர்கட்சிகளையும் பார்த்து சிரித்தார் விஜய். எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்களும் சில பேர் தான் அந்த மரியாதை செலுத்தினார்கள். சேகர்பாபு, உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல பேரும் வந்து எந்த விதத்திலும் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவரும் இந்த பக்கம் பெரிய ரியாக்ட் இல்லை. 2 எம்எல்ஏக்கள் வந்து ஒருத்தர் வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரகாசம், ஒருத்தர் வந்து மனித கடவுள் விஜய்ன்ட்டார். எப்பா தயவுசெய்து எப்பா இந்த எம்எல்ஏக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி இந்த கடவுள்னு சொல்லி அம்மான்னு சொல்லி தான் ஜெயலலிதாவை அவர் யாருன்னு மறந்துட்டு அவங்க மேல உயரத்துல உட்கார வச்சு அவருடைய ஆட்சி அதிகார லட்சணத்தை நம்ம பார்த்தோம். 91 96க்குள்ளாக ஒரு காட்டாட்சியாக, சர்வாதிகார ஆட்சியாக, கடுமையான கொடுங்கோல் ஆட்சியாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு செம்மடி மக்கள் கொடுத்த பிறகு திருந்தி அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு வந்து ஆட்சியை கொடுத்தாங்க. அதனால நீங்க மறுபடியும் மனித கடவுள், அவர் புனிதர் அப்படி இப்படிலாம் ஏற்றி விடாதீங்க. அவர் ஒரு மனுஷன் தான். ஒரு விஜய் நீங்க வந்து ரசிகரா கொண்டாடுங்க, அவை மாண்பை வந்து கெடுத்து விடாதீங்க. இதெல்லாம் பண்ணி தான் வந்து பல ஆண்டுகள் வந்து நம்ம பெரிய சிக்கலுக்குள்ள இருந்தோம். மறுபடியும் வந்து ஒரு சினிமாவை சேர்ந்தவர்ன்றதுனால கொண்டாடி தீர்த்துறாதீங்க. முதல்வராக வந்திருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு பொறுமையா பாருங்க. எம்எல்ஏக்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுங்க தயவுசெய்து. ஏன்னா பயிற்சி கொடுத்தாதான் அவங்கள உலகத்தெல்லாம் போய் கடவுள்னு சொல்லி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி நாசம் பண்ணிடுவாங்க. அது தயவுசெய்து செய்யாதீங்க. இதை வந்து இங்க மட்டும் பண்ணலங்க,
இன்னொரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் உதயநிதி ஸ்டாலினை வந்து போராளி அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து தமிழ்நாடு வெல்லும் போராடும் சொன்னாரு. எல்லாம் வெல்லும் போராடும், அதுல இருந்து மாற்றமும் இல்லை. அவைக்கான மாண்பு என்பது அங்க நீங்க எம்எல்ஏவா பதவி ஏத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் அங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நீங்க ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், உங்கள் செயல்பாடுகள் மூலமாக எதிர்கட்சியை விமர்சிக்கலாம். 2 பேருக்கு நான் சொல்றேன், திமுக அதிமுக அல்லது திமுக தாவேகா, எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அவைக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகளை ஆரோக்கியமாக விவாதமா வைங்க. வெளியிடங்கள்ல நீங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க, உங்களை எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. அது மிஷின்ல ஜெயிச்சிங்களா, தேர்தல் ஆணையம் பண்ணிச்சா, திருட்டுத்தனம் பண்ணிச்சா, உங்க லட்சணம் என்னன்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்க எம்எல்ஏ, எல்லா மக்களுக்குமான எம்எல்ஏ. ஓட்டு போட்டவனுக்கு எம்எல்ஏ, ஓட்டு போடாதவனுக்கு எம்எல்ஏ. ஓட்டு போட்டவனுக்கு அமைச்சர், ஓட்டு போடாதவனுக்கு அமைச்சர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குடைய முதலமைச்சர் விஜய். அதனால அதுல ஆரோக்கியமா என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. அதை செய்வாங்கன்னு நம்புறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. வேடிக்கைகள் தினந்தோறும் நடக்கும். கான்பிடண்டா இருங்க மக்களே. தினந்தோறும் நான் இதே மாதிரி வந்து பேசுவேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.